رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا حبيبنا شفيعنا مولانا محمد المرتضى صلى الله عليه وعلى آله وأصحابه وأولاده وأزواجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமான பெருமதிப்பு குறித்தான ஸ்ரீதேவிகளே, சொந்தங்களே, பாக்கியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய காலத்தின் தொடர் பயான் நிகழ்வின் வழியாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் 26வது நோன்பை நாம் நோற்றுவிட்டு இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஆயத்தங்களில், அதற்கான தயாரிப்புகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். பல விடயங்களை இந்த தொடர் பயான் நிகழ்வின் வழியாக நாம் செவிசாய்த்து இருக்கின்றோம். பல விடயங்களை படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் வருகின்றோம். அல்லாஹு தஆலா எவைகளை எல்லாம் நாம் செவிமடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு செய்தானோ அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. நமது பாவங்களை மன்னிப்பானாக. நம்மை பொருந்திக் கொண்ட ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்திலே ரப்புல் ஆலமீன் சேர்த்து இணைத்து அருள் புரிவானாக என்ற துஆ பிரார்த்தனையோடு, கண்ணியமான சகோதரர்களே, தொடர்ச்சியாக நாம் உறவுகள் குறித்து பார்த்தோம். உறவுகளிலே ஒரு தாயினுடைய உறவு எப்படி இருக்கும், ஒரு தாய் என்பவள் இந்த உலகத்தில் எப்படி மதிக்கப்பட வேண்டியவள், அவளுக்கான முன்னுரிமை என்ன, இஸ்லாம் ஒரு தாய்க்காக எவற்றையெல்லாம் முன்னுரிமை படுத்தி இருக்கின்றது, எவற்றை கொடுத்திருக்கின்றது என்கின்ற விடயத்தை, தாய்மையை குறித்து நாம் பார்த்தோம். இந்த உலகத்திலே மதிக்கப்பட வேண்டிய, மதிப்பளிக்கப்பட வேண்டிய அற்புதமான ஒரு உறவு பாலம்தான் ஒரு தாய் என்பவள். அந்த தாயினுடைய அன்பு, அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய கிருபைகள் குறித்து நாம் அதிகமாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு தந்தைக்கான ஒரு வழிகாட்டுதல், ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் மதிக்கப்பட வேண்டிய மனிதர்களிலே மிக முக்கியமான ஒரு தலைமை பீடம் ஒரு தந்தை. ஆக ஒரு தந்தையினுடைய சிறப்பு என்ன, அந்த தந்தை எப்படியான முறையில் சிறப்பிக்கப்படுவார்கள் என்கின்ற விடயத்தை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் குழந்தைகள் என்றால் யார் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். குழந்தைகள் என்றால் யார், குழந்தைகளினுடைய அந்த சிறப்புகள் என்ன, ஒரு பிள்ளை அல்லாஹு தஆலா ஒரு மனிதருக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளையினால் அவர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன என்பதை குறித்த முக்கியமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையாக, அதன் ஆரம்ப கட்டமாக பிள்ளைகளிலேயே பெண் குழந்தைகள் ஆரம்பமானவர்கள். பெண் குழந்தைகள் ஆரம்பமானவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், யஹபு லிமன் யஷாஉ இனாசா. முதலாவது அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய ஹிபத்து என்று அல்லாஹ் பெண் குழந்தைகளை பேசுகின்றான். ஹிபத்திலே, நற்குடையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பேரருள் பெண் குழந்தைகள் என்று அல்லாஹ் தஆலா முதலாவதாக பெண் குழந்தைகளை குறித்து பேசுகின்றார். சகோதரர்களே, ஒரு ஆணுக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு தகப்பனுக்கு வாழ்க்கையில் ஒரு பொம்புள புள்ள கிடைக்கிறது என்கிறது மிக பெரிய அருள் என்பதனை பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பஷாரத் என்று சொல்லுகின்றான், நற்செய்தி என்று சொல்லுகின்றான். ஒரு ஆணுக்கு, ஒரு வாப்பாவுக்கு பொம்புள புள்ள கிடைக்குது, பெண் குழந்தையை அல்லாஹ் பாக்கியமாக கொடுக்கிறான் என்கிறது அவருடைய வாழ்க்கையின் அல்லாஹ் செய்கின்ற பேர் அருளும் பெரும் கிருபையும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அரபுகளை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அரபுகளுக்கு பெண் குழந்தைகள் கிடைக்க போகின்றார்கள் என்கின்ற அந்த பஷாரத்து கிடைச்சாலே அல்லாஹ் சொல்லுவான், வைதா புஷ்ர அஹதுஹும் பில் உன்சா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அரபுகளுக்கு பெண் குழந்தை கிடைக்க போகுது என்கிற ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால், வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கரீம், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருமையாகி போகும் என்று அல்லாஹ் பேசுகின்றார். அவங்க முகங்கள் எல்லாம் கருமை பிடித்து போகும், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அல்லாஹ் குர்ஆனில பெண் குழந்தைகளை, பொம்புள பிள்ளைங்களை பஷாரத் என்று சொல்றான். செய்கிறார்களே, பஷாரத் என்று சொல்கின்றான். ஆண் குழந்தைகள் நிஅமத்து, பெண் குழந்தைகள் பஷாரத் என்பார்கள் பெருமக்கள்.
நியமத்துக்கும் பஷாரத்துக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு பெண் குழந்தை ஒரு ஆம்பளைக்கு அல்லது ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கு கிடைப்பது என்பது அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பஷாரத்து, அது நற்செய்தி என்று அல்லாஹ் தஆலா அவைகளை குறித்து சொல்லுகின்றான். பெருமானார் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துலதான் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்வார்கள். எந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா 3 பெண் குழந்தைகளை கொடுத்து அந்த 3 பெண் குழந்தைகளையும் அவர்கள் மிகச் சரியான முறையில் ஒழுக்கமாக, பண்பாடாக, நாகரீகமாக, நல்ல விழுமியங்கள் நிறைந்த எல்லா விதமான சிறப்புகளையும் கொடுத்து அந்த 3 பெண் குழந்தைகளையும் வளர்த்து நல்ல ஒரு ஆணுக்கு திருமணமும் முடிச்சு வைக்கிறாராக இருந்தால் அவரும் நானும் சொர்க்கத்திலே ஒன்றோடு ஒன்றாக இருப்போம் என்று பெருமானாருடைய அந்த சுட்டு விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள். நாயகம் சொன்னாங்க, என்ன 3 பொம்பளை புள்ள கிடைச்சி அந்த பெண் குழந்தைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்தார், உலக கல்வியை கொடுத்தார், இபாதத்தினுடைய விடயத்தை சொல்லிக் கொடுத்தார், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த பொம்பளை பிள்ளைக்கு எதையெல்லாம் ஒரு தந்தை அருகாமையில் இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அத்தனையையும் ஒரு ஆண் ஒரு தந்தை அவருக்கு பக்கத்தில் இருந்து அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து படித்து கொடுத்து அந்த பிள்ளையை ஒரு உயர்ந்த நிலைக்கு வளர்த்து எடுத்து அந்த பிள்ளையை முடித்து கொடுப்பாராக இருந்தால் சொர்க்கம் அவருக்கு கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, அஃப பின்தைனி யா ரசூலல்லாஹ், 2 பொம்பளை பிள்ளை இருந்தா என்ன யா ரசூலல்லாஹ், 2 பொம்பளை பிள்ளை இருந்தாலுமான்னு கேட்கும் பொழுது, ஆமா 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த 2 பெண் குழந்தைகளையும் அவர்கள் சரியான முறையில் வளர்த்தார்கள். அறிவு மிகச் சரியாக கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எல்லாவற்றிலும் விசேடமாக இன்னைக்கு எந்த குழந்தைகளா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, விசேடமாக ஒழுக்கம் சரியான முறையில் கற்பிக்கப்பட வேண்டும் சகோதரர்களே. அதபு, ஒழுக்கம் இன்னைக்கு சமூகத்தில இருந்து இல்லாமலாக்கப்பட்ட, குறிப்பாக இன்னைக்கு வளரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கிட்ட இருந்து இந்த அதபு, ஒழுக்கம் என்கின்ற விடயம் இல்லாமல் போனது. ஒரு வாப்பாவுடைய கடமை. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் 2 பொம்பளை பிள்ளை இருந்தாலுமா இந்த கிஃப்ட்னு கேட்கிற நேரத்துல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா 2 பொம்பளை பிள்ளை இருந்து அதையும் அவர்கள் சரியான முறையில் வளர்த்தான் என்னோடு சொர்க்கத்துல இருப்பாங்க. அப்ப பின்துன் வாஹிதுன், அப்ப சஹாபி கேட்கிறாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் இந்த கிஃப்ட் கிடைக்குமா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம், ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அந்த ஒரு பெண் குழந்தையின் வழியாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக உலகத்தில பொம்பளை பிள்ளைங்கன்னு சொன்னா சொர்க்கத்தை எடுத்து தரக்கூடிய முத்துக்கள் சகோதரர்களே. அவங்க சொர்க்கத்தை எங்களுக்கு எடுத்து தரக்கூடிய முத்துக்கள். அவர்கள் பாக்கியமானவர்கள், அவர்கள் சிறப்பானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அந்த பெண் குழந்தைகளை குறித்தும் அவர்களின் பரக்கத்தை குறித்தும் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே இருப்பான். பொதுவாக பெண்கள் என்றாலே பரக்கத்தானவர்கள் தான், பெண்கள் என்றாலே உயர்வானவர்கள் தான், பரக்கத்தானவர்கள் தான் என்ற ஹதீஸ் சொல்லும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்க வறுமைக்கு பயந்திருக்கின்றீர்களா? வறுமை உங்களுக்கு வராமல் நீங்கள் கனியுடைய தன்மையில் மாற வேண்டுமா? யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. திருமணம் முடின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நிறைய பேரு வறுமைக்கு பயந்து திருமணம் முடிக்கிறதுக்கு பின்னுக்கு வாரான். ஆனா அல்லாஹ் ரசூல் ஹபீபு சொன்னார்கள், திருமணத்தை முடியுங்கள், கல்யாணம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான், வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். ஒரு சஹாபி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், என் வாழ்க்கையில சரியான நெருக்கடி, பொருளாதார பிரச்சனை, எக்கனாமிக்கா நான் நிறைய கஷ்டப்படுறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்துலதான் ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், திருமணம் முடிங்க, போய் திருமணம் முடிங்க. அப்ப அந்த சஹாபி போனாங்க, போய் திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்ததின் பின்னாலே கொஞ்சம் காலம் கழித்து வந்து மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வராங்க. வந்ததுக்கு பின்னால நான் கேட்கிறாங்க, இப்ப உங்க லைஃப் எப்படி இருக்குது? அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் விஸ்வீரணம் அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் எனக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றார். ஆக ஒரு பெண்ணின் வழியாக ஒரு ஆணினுடைய ரிஸ்கின் கதவு திறக்கப்படும் சகோதரர்களே. வாழ்க்கையில் அந்த பெண் சரியாக அமைஞ்சிடணும் ஒரு ஆணுக்கு. அதைத்தான் சொல்லுவாங்க இல்லையா,
உலகத்திலே ஒரு சீதேவியான ஒரு சாலிஹி ஒரு சாலிஹத்தான ஒரு சிறப்பான ஒரு பெண் ஒரு ஆணுக்கு வாழ்க்கையிலே கிடைப்பது அவன் கொடுத்து வைத்த பாக்கியசாலி. அல் மர்அத்து சாலிஹா, அல் மர்அத்து சாலிஹா, அவள் உயர்ந்தவள், உலகத்தில் அவள் சொர்க்க வாழ்க்கை வாழ்வான் என்பார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல பெண் உனக்கு கிடைத்து விட்டால், நல்ல மனைவி உனக்கு கிடைத்து விட்டால், சாலிஹான ஒரு பெண் உனக்கு கிடைத்து விட்டால் அவளின் மூலமாக நீ சொர்க்க வாழ்க்கை வாழ்வாய் என்பார்கள் பெருமானார். 3 விஷயத்தில, அதாவது நற்குணம் துர்க்குணம் என்பது இஸ்லாத்துல கிடையாது, சகுனம் பார்க்கிறது என்கிறது இஸ்லாத்துல கிடையாது. ஆனா 3 விஷயத்துல அது இருக்கும் என்று பெருமானார் சொல்லுவார்கள். 3 விடயத்தில் அது இருக்கும். முதலாவது அல் மர்அத்துன், பொம்பளையில் அது இருக்கும். நல்ல பரக்கத்தா அல்லது வாழ்க்கை மோசமாக மாறுமா என்பது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அவ வாரதை வச்சு அந்த அவளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப்படும். அது பெண்ணில பார்க்கலாம். இரண்டாவது அது வீட்டில இருக்கும். மூணாவது அது வாகனத்தில் இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்கள்ல சில வாகனங்களை எடுத்திருப்பாரு, எடுத்த காலத்துல இருந்தே பிரச்சனை, எடுத்த காலத்துல இருந்தே ரிப்பேர், எடுத்த காலத்துல இருந்தே பல சிக்கல்கள் வருதுன்னா அது என்ன செய்யணும்? அதை விட்டு விட வேண்டும், அதை மாற்றி விட வேண்டும். வீடும் அப்படித்தான், வீடும் அப்படித்தான், பெண்களும் அப்படித்தான். பெருமக்களே, சில நேரங்களில் அதில் பரக்கத்து இருக்கும், சில நேரங்களில் பரக்கத்து இல்லாமல் இருக்கும் என்பதனை பெருமானார் இந்த ஹதீஸின் வழியாக எங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெண் குழந்தைகள் என்பது அது மிகவும் பரக்கத்தானவர்கள், சிறப்பானவர்கள் என்பதை நாங்கள் பல ஹதீஸ்களை கொண்டு பார்க்கின்றோம். ஒரு பொம்பளை புள்ள, தம்பி தம்பி இங்க வாங்க, இங்க முன்னுக்கு வாங்க, யாரும் சரி வந்தேன்னா முன்னுக்கு அனுப்புங்க, முன்னுக்கு அனுப்பி தொலை வைங்க, பரவாயில்ல. ஏன்னா பின்னுக்கு இருக்கிறவங்க டிஸ்டர்ப், ஒன்று நீங்க வரணும், இல்லைன்னா அவங்க பின்னுக்கு போகணும். ரெண்டும் நடக்கலன்னா எங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆக ஒரு பெண் குழந்தை, ஒரு வாப்பாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மலக்கு என்ன செய்வாராம்? அந்த பொம்பளை பிள்ளையினுடைய தலையை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்களாம். யா அல்லாஹ், பலகீனமான ஒரு பெண், பலகீனமான ஒரு பெண்ணை பெற்றிருக்கிறாள். யா அல்லாஹ், பலகீனமான ஒரு பெண்ணை பெற்றிருக்கிறாள். இவளை தொட்டவர்கள் எல்லோரும் துலங்க வேண்டும். ஒரு வாப்பாவாக, ஒரு சகோதரனாக, ஒரு கணவனாக யாரெல்லாம் இந்த பெண் குழந்தையை அனைத்து சந்தோஷத்தோடு இந்த பொம்பளை பிள்ளையோட இரக்கமாக இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் நீ அருள் செய் என்று ஒரு மலாய்க்காவானவர் ஒரு பெண் குழந்தை ஒரு தந்தைக்கு கிடைத்தால் துஆ செய்வார்கள் என்று நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். சகோதரர்களே, பெருமானார் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனையும் சொல்லி காட்டினார்கள். எப்படி என்று சொன்னா, இப்படி நிறைய பேர்களுக்கு அமைகிறது உண்டு. இப்படி அமைஞ்சா நாம அவர்களை பாரமாக சுமையாக எடுத்து விடக் கூடாது. யாரு அவங்க? கரும்பெண்கள். கரும்பெண்கள்டா யாரு? கணவனால கைவிடப்பட்டவர்கள், விவாகரத்து பெற்றவர்கள் அல்லது விதவையானவர்கள். விவாகரத்து பெற்றாங்க, விதவையானாங்க, அதுக்கு பின்னால வாப்பாவுடைய பொருளாதாரத்திலேயோ அல்லது வாப்பாவோ நானாவோ தம்பியோ அந்த தாத்தாவையோ தங்கச்சையோ பார்க்கிறாங்களாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? அவரும் நானும் சொர்க்கத்தில் இருப்போம் என்றார்கள். இன்னைக்கு நிறைய பேரு இத துர்பாகியமா கருதுறது. ஒருவேளை தாத்தாவோ தங்கச்சோ அல்லது நம்ம பிள்ளையோ ஒருவேளை டிவோர்ஸ் ஆகி அல்லது விவாகரத்தாகி அல்லது அந்த பிள்ளையினுடைய கணவர் மௌத்தாகி அவள் ஒரு விதவையாக மாறிவிட்டால், ஒரு சமுதாய பின்னணியில் விதவையாக போனார் என்று சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களை இவர்கள் சுமையாக நினைக்கக்கூடிய காலம் இது. ஒரு நாள் நம்ம சுமையா நினைச்சிடக்கூடாது, ஒரு நாள் நம்ம சுமையா நினைச்சிடக்கூடாது. அது அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு போச்சனொட்டி, அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு சந்தர்ப்பமாக அதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன இப்படி ஒரு பெண் ஒரு மனிதனுக்கு, ஒரு வாப்பாவுக்கு, ஒரு சகோதரனுக்கு கிடைத்தானாக இருந்தால் அவளை சரியான முறையில் நீ கவனித்துக்கொள், அவளை சரியான முறையில் நீ கவனித்துக்கொள். அப்படி நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அதன் வழியாக அவள் உங்களுக்கு சொர்க்கத்தை எடுத்து தருவாள் என்கின்ற ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான சகோதரர்களே, அதனாலேதான் பெண் குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு வாப்பாவுக்கு ஒரு பொம்புள புள்ள கிடைக்கிறது, அது மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய பரக்கத்து. அல்லாஹ் பெரிய பரக்கத்து பஷாரத்தை செய்றான். இன்னைக்கு நிறைய பேரு பெண் குழந்தைகள் பிறந்திருச்சு என்று சொன்னாலே ஒரு முகம் சுருங்குது, முகம் கருக்குது. அது வாழ்க்கையிலே ஒரு தந்தைக்கான அருள் என்பார்கள் பெருமக்கள்.
வாழ்க்கையில ஒரு தந்தைக்கான ஒரு அருள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், என்ன தெரியுமா? மக்கத்து குறைஷிகளை பார்த்து சொன்னான். அந்த காலத்துல உள்ளவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, பொம்புல புள்ள வயிற்றுல இருக்குது என்கிறத தெரிஞ்சாலே வெட்டி கொண்டுருவாங்க. அவ்வளவு தூரம் கொடூரமான செயற்பாடுகளோடு இருந்தார்கள். இன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியும், மக்காவுக்கு போனவங்களுக்கு சிபாக்கா பள்ளத்தாக்கு உங்களுக்கு தெரியும். மக்காவுல காபாவுல இருந்து லெப்ட் சைடுக்கு நீங்க போனீங்கன்னு அங்க ஒரு இடம் இருக்குது. அந்த ஜாகிலியத்தினுடைய காலத்துல பொம்புல பிள்ளைங்களை உயிரோடு வைத்து புதைத்த இடம் அது. இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் மக்காவுல நடந்தும், காபாவை சுத்தி இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்தும், அந்த இடத்துல இதுவரைக்கும் போயிட்டு ஒரு பில்டிங்க கூட கட்டையெல்லாமே இருக்குது. ஏன்னா காரணம் சொல்றாங்க, இரவையில சின்ன பிள்ளைங்க அழுகிற சத்தம் கேக்குதா, சில நேரங்கள்ல அந்த மண்ணை தோண்டினா ரத்தம் வருகுதுன்னு சில ரிவாயத்துகள் நாங்க போனோம் அந்த இடத்தையும் பாக்குறதுக்கு. சிபாக்கா மையவாடின்னு சொல்லுவாங்க. மக்காவில இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துலதான் அது இருக்குது. அப்ப அந்த இடத்தில அதான் அந்த இடத்திலே பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்ட தருணம் அது. அந்த காலத்துல வாழ்ந்த அந்த மக்கத்து குறைஷிகள் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் அழாத நாள் கிடையாது. இந்த சம்பவத்தை குறித்து பெருமக்களே வந்து வந்து அழுவார்களாம். உமர் நாயகம் வந்து வந்து அழுவார்களாம், சொல்வார்களாம், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கடந்து போன அந்த ஜாகிலியத்தினுடைய காலத்தில் நான் எப்படியெல்லாம் மடமையோடு இருந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது நாயகமே, என் கண்களால் என் கண்களை எனக்கு வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை யா ரசூலல்லாஹ். சொல்லுவாங்களாம், ஹபீபே, எனக்கு ஒரு பொம்புள பிள்ளை இருந்தா யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் குழந்தையை என் மனைவி எனக்கு தெரியாமல் வளர்த்தார்கள். அந்த பெண் குழந்தை வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசக்கூடிய பருவம் வரைக்கும் என் புள்ளதான் அதுன்னு எனக்கு தெரியாது. என் பொஞ்சாது, ஏன்னா அந்த காலத்துல மக்கத்து குறைஷிகளுக்கு பொம்புள புள்ளன்னு தெரிஞ்சிட்டாலே உசுரோட புதைச்சிடுவாங்க. அவங்க நினைச்சாங்க பெண்கள் என்பவர்கள் இந்த சமூகத்தினுடைய சாபக்கேடு என்று நினைத்தார்கள். பெண்கள் என்பவர்கள் இந்த சமூகத்தினுடைய உயர்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று நினைத்தார்கள். பெண்கள் என்பவர்கள் அவர்கள் வெறுமனே உடலுறவுக்கும் அதே போன்று உடுப்புகளும் ஆடைகளும் சமைப்பதற்குமான வெறும் ஒரு மெஷின் என்று கருதினார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே நிலப்பாடு இன்னைக்கு எங்கட சொசைட்டிக்கும் எங்கட சமூகத்துல உள்ள கேவலமான ஆண்களுக்கும் வந்துவிட்டது. பெண்கள் என்பவர்கள் சகோதரர்களே, உடல் சுகத்தை மட்டும் தரக்கூடியவர்கள் மெஷின் கிடையாது. அவங்க இங்க உடுப்புகளை கழுவி போடுற மெஷின் கிடையாது, எங்களுக்கு ஆக்கி போடுற மெஷின் கிடையாது. அவர்களும் ஒரு உயர்வை கொண்ட மக்கள் தான். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அவங்களால சொர்க்கம் கிடைக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்களை சந்தோஷப்படுத்தினா நீ நல்லா இருப்பைன்னு அல்லாஹ் சொல்றான். ஹபீபு சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உலகத்தில் நீ ஒரு ஜாம்பவானாக இருக்கலாம், உலகத்துக்கு நீ ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், நீ பெரிய பணக்காரனாக படிச்சவனாக, நீ ஒரு ஆலிமாக ஒரு ஆபீஸாக ஒரு பெரிய ஆளா நீ உலகத்துக்கு காட்டலாம். உன் பிம்பத்தை யாருக்கிட்ட காட்டணும் தெரியுமா? உன் மனைவி கிட்ட காட்டு. உன் மனைவி கிட்ட காட்டு. உன் மனைவியோட சர்டிபிகேட் தந்தாவாக இருந்தால் நீதான் சிறந்தவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதான் சிறந்தவன். அப்படி இல்லையா, எனக்கு கிடைச்ச கணவரை போல இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்கல என்கிற அந்த வேர்டு வந்து ஒரு மனைவியினுடைய வாயில் வந்துருச்சுன்னு சொன்னாலே கபூலியத்தை பெற்றவனா மாறிடுவான். சகோதரர்களே, இந்த வாழ்க்கை வாழணும். நாம இன்னைக்கு நிறைய பேரு பொம்பளைங்களோட கல்யாணம் முடிச்ச மனைவிமார்களோட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள், சாப்பாடு கொடுக்கிறது ஹக்கு அல்ல, அது நஃபக்கா, கட்டாயம் கொடுத்தே ஆகணும். உடை கொடுக்கிறது கட்டாயம் கொடுத்தே ஆகணும். உணர்வுகளை மதியுங்கள் சகோதரர்களே, உணர்வுகளை மதியுங்க. அவங்க மெஷின் அல்ல, அவர்கள் மெஷின் அல்ல, அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களும் எங்களுக்கானவர்கள் தான். அல்லாஹ் என் விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்ட உயிர்னு ஒரு ஆண் நினைக்கணும் சகோதரர்களே. என் விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்ட உயிர் அது வேற யாரும் அல்ல. அல்லாஹ் என்ன படைக்கிற நேரமே ஏன் விலா எலும்பில் இருந்து அவளை படைச்சிட்டான்னு நாம நினைச்சோமா இருந்தா அவக்கான ஹக்கையும் நாம சரியாக கொடுத்து நடப்போம். இம்மா இன்னைக்கு மனைவிமார்களோட சிரிச்சு எத்தனை நாள் ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை மாசம் ஆகுது. முகத்தை பார்த்து பேசி சிரிச்சு கதைச்சி அவர்களுடைய உணர்வுகளில் பங்கு கொண்டு அவர்களுக்கும் என்ன இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் என்று இந்த ரிலாக்ஸேஷனாக வெளியில கூட்டிட்டு போய் அவங்களோட ஒரு உலாவலாகி சந்தோஷமாக இருந்து தோளுக்கு மேல தோல் போட்டு கதைச்சி பேசி எத்தனை வருஷம் ஆகும். இது சுன்னத். அது ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவோடு ஓடி விளையாடினார்கள் என்று வரலாறுகளை படிக்கலாம்.
ஓடி விளையாடினார்கள், சிரித்து கலைத்து பேசுவார்கள். பௌர்ணமியினுடைய இரவுகளிலே ஆயிஷா நாயகியுடைய மடியிலே ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆயிஷா அம்மா சொல்லுவார்கள், பல ரிவாயத்துகளை நான் இந்த நிலையில் இருந்துதான் அறிவிப்பு செய்தேன். என் மடியிலே என் ஹபீபினுடைய தலை இருக்கும், அந்த நிலையில் என் பெருமானாருடைய தலையை தடாவி இருக்கும் பொழுது பல ஹதீஸ்களை அவர்களின் வாயிலாக இருந்து செவிமடுத்து இந்த சமூகத்திற்கு கொடுத்தேன் என்பார்கள் ஆயிஷா நாயகி. அப்படி வாழ்ந்தாங்க. அப்ப நாம என்ன வாழ்றோம்? நாம வாழ்க்கை இது வாழ்க்கை அல்ல சகோதரர்களே. அப்ப பெண் குழந்தைகளை புதைத்த அந்த காலம் அது. உமர் ரலியல்லாஹு வந்து சொல்லுவாங்க, என் பொஞ்சாதி எனக்கு தெரியாம யா ரசூலல்லாஹ் என் பிள்ளையை வளர்த்து கொஞ்சம் பேசுகின்ற பருவம் வரைக்கும் என் குழந்தையை வளர்த்ததின் பின்னாலே என் மனைவி என்னிடத்தில் வந்து சொன்னால், இந்த பிள்ளை யாரு தெரியுமா, இந்த பிள்ளை யாரு தெரியுமா, இது வேற யாரும் அல்ல, எனக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தை தான் என்று சொன்ன நேரத்தில் எனக்கு வந்த ஆத்திரத்தினால், ஹபீபே எனக்கு வந்த ஆத்திரத்தில நான் என்ன செஞ்சேன்னா, என் பிள்ளையை கூட பார்க்காமல் அப்படியே கொண்டு போய் மண் வெட்டியால் அந்த மண்ணை தோண்டினேன் ஹபீபே, மண்ணை தோண்டினேன். தோன்ற நேரம் என் புள்ள கேட்டுச்சு, ஏவாப்பா தோன்றீங்கன்னு கேட்டுச்சு. அதையும் கூட நான் கணக்கெடுக்கவில்லை. தோண்டி கொண்டிருக்கும் பொழுது யா ரசூலல்லாஹ் குழியில் அந்த குழந்தையை வைப்பதற்கு இருக்கிற நேரத்துல தான் என் தாடியில கொஞ்சம் மண் பட்டுச்சு. அந்த மண்ணை என் குழந்தை தட்டி விட்டது. வாப்பா உங்க தாடியில மண் இருக்குது, தட்டிக்குங்க. அந்த குழந்தை தாடியில் இருந்த மண்ணையும் தட்டி விட்டது நாயகமே. அதையும் கூட பொருட்படுத்தாமல் உயிரோடு வைத்து அந்த குழந்தையை புதைத்தேன் யா ரசூலல்லாஹ். அழுதாங்க. அப்படி வாழ்ந்தார்கள் இந்த சஹாபாக்கள். அழுது அழுது தேமி தேமி அழுதார்கள் சகோதரர்களே. அப்படியான மோசமான குணம் படைத்த அந்த மக்களைத்தான் எங்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களாக மாற்றினார்கள். அவ்வளவு அகோரமான குணம் கொண்ட மக்களையும் சாந்த குணம் படைத்தவர்களாக மாற்றிய பெருமை பெருமானார் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உண்டு. அதனால அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் தஆலா குர்ஆனில இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக். பொம்பள புள்ளன்னு பயந்து புள்ளைங்களை கொலை செய்யாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக் நஹ்னு நர்சுகுஹும் வ இய்யாக்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னா என்ன தெரியுமா, அவங்களுக்கு ரிஸ்கையும் அவங்க தான் கொண்டு வராங்க, உனக்கான ரிஸ்கையும் அவங்க தான் கொண்டு வராங்க. அப்படின்னா ஒரு பெண் குழந்தையினால் உன் ரிஸ்க் விசீரணமாகும் என்பார்கள். உன் பெண் குழந்தையினால் ஒரு ரிஸ்க் விசீரணமாகும், உன் அருள் விசீரணமாகும், உனக்கான பிரயோஜனங்கள் விசீரணமாகும். பெண் குழந்தை பிறந்தாலே மலாயிக்கத்துமார்கள் அந்த பெண் குழந்தையை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் யா அல்லாஹ் அருளின் கதவுகளை விஷாலப்படுத்துன்னு துஆ செய்வாங்களாம், விஷாலப்படுத்துன்னு துஆ செய்வாங்களாம். அவ்வளவு கிருபையும் பரக்கத்தும் நிறைந்தவர்கள் தான் பெரும் குழந்தைகள். பெருமக்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் என்ன தெரியுமா, லா துக்ரிஹுன்ன லா துக்ரிஹுல் பனாத் ஃபஇன்னஹுன்னல் மூனிசாத்துல் காலியாத். பெண் குழந்தைகளை நீங்கள் வெறுக்காதீர்கள். லா துக்ரிஹுல் பனாத் ஃபஇன்னஹுன்னல் மூனிசாத்துல் காலியாத். பெண் குழந்தைகளை வெறுக்காதீர்கள். ஏன்னா அவர்கள் உங்களுக்கு மன ஆறுதலாகவும் மன நிம்மதியாகவும் மனதுக்கு ஆறுதலும் நிம்மதியும் தரக்கூடியவர்கள். அவங்களால நீங்க திருப்தி அடைவீங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மோனிசாத் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, அவங்க ஆறுதல் தருவார்கள். பெண் குழந்தைகள் ஆறுதல் தருவார்கள். அவர்களை வெறுக்காதீங்க, அவர்கள் நோகடிக்காதீங்க, அவர்களை ஏசாதீர்கள், திட்டாதீர்கள். அவர்கள் உங்களுடைய வெறுமையை நீங்க உணரக்கூடிய நேரத்தில் ஒரு ஆளுக்கோ ஒரு வாப்பாவுக்கோ ஒரு உமாவுக்கோ ஒரு கட்டத்தில் ஒரு வெறுமை ஏற்படும் சகோதரர்களே, ஒரு வெறுமை ஏற்படும். அப்படின்னா ஒரு தனித்து நிற்கிற ஒரு ஃபீலிங் ஒரு கட்டத்துல ஏற்படும். வயசு போக போக நம்ம என்னதான் பணத்தை பொருளாதாரத்தை என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க எதிர்பார்ப்பாங்க பேசணும் கதைக்கணும் என்று எதிர்பார்ப்பாங்க. இது சைக்காலஜி சொல்லுது பேசணும் கதைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்ப அந்த பேசணும் கதைக்கணும் என்று நீ எதிர்பார்க்கக்கூடிய நேரத்திலே மோனிசாத்தாக அவர்கள் இருப்பார்கள், உனக்கு ஆறுதலாக இருப்பாங்க அந்த பெண் குழந்தைங்க. அவங்களை நீ சரியாக வளர்த்தியாக இருந்தால், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்து, ஒரு தந்தைக்கு தந்தையாக இருந்து, ஒரு தாய்க்கு தாயாக இருந்து, ஒரு நண்பனாக இருந்து. ஒரு வாப்பானா வெறுமனே அடாவடி பிடித்தது மட்டுமல்ல. ஒரு வாப்பான்னு சொல்றதுண்டா என்ன,
ஒரு வாப்பாவுடைய ஸ்தானத்திலையும் இருக்கணும், ஒரு டீச்சருடைய ஸ்தானத்திலையும் இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டுடைய ஸ்தானத்திலையும் இருக்கணும், எல்லாமுமாக ஒரு தந்தை இருக்கணும் சகோதரர்களே. அது பெண் இல்ல ஆண் இல்ல, பொதுவாக குழந்தைகளோட பழகக்கூடிய பிஹேவியர்ஸ் இருக்குது. ஒரு குழந்தைக்கு ஒரு தந்தை தாயோடு எப்படி பழகணும் என்கின்ற நடைமுறை இருக்கின்றதோ அதே போன்றுதான் பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் எப்படி பழகணும் என்கிற நடைமுறையும் இருக்குது. வெறுமனே நீ புள்ள நான் வாப்பா நான் உம்மாங்கிற அடாவடித்தனம் மட்டுமல்ல, அந்த இடத்தில் அன்பு பரிமாறப்பட வேண்டும், அதபு அன்போடு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், ஒழுக்கம் அன்போடு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், இரக்கத்தோடு பாசத்தோடு கனிவோடு அன்பாக ஒழுக்கம் சிறப்பான முறையில் கொடுக்கப்பட வேண்டும். வளமையாக சொல்லித்தார ஹதீஸ் தான் இது. ஏன்னா இந்த ஹதீஸ் நிறைய பேர் மறந்துட்டோம், இந்த ஹதீஸ் நாம நிறைய பேர் மறந்துட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன தெரியுமா? அஷர்ருன் நாஸ், மனிதர்களிலேயே மிக கெட்டவன் யாரு தெரியுமா? மிக மோசமானவன் யாரு தெரியுமா? வெளியில் சென்று வீட்டிற்குள் நுழையும் பொழுது அவன் வருகையை கண்டு மனைவி மக்கள்கள் ஓடி ஒதுங்கினால், பயத்தில் நடுங்கினால், உலகத்திலே அவன் மிக கெட்டவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக கெட்டவன். என்ன வாழ்க்கை வாழ்றான் அவன்? என்ன வாழ்க்கை வாழ்றான்? அடாவடித்தனமான வாழ்க்கை, அராஜகமான வாழ்க்கை. சகோதரர்களே, இதை ஒரு நாளும் இஸ்லாம் விரும்பவில்லை, அனுமதிக்கவில்லை. அன்பை கொடுங்கள், அதபை கொடுங்கள், அரவணைப்பை கொடுங்கள். அந்த அன்போடு அதபோடு அரவணைப்போடு அவர்களுக்கு மார்க்கத்தையும் இல்மையும் சொல்லிக் கொடுங்கள். கண்டிப்பு வேண்டும், கட்டாயம் இருக்கணும். அந்த கண்டிப்பு அன்போடு இருக்க வேண்டும். இதான் நம்ம சொல்றோம், கண்டிப்பு இருக்கணும், அந்த கண்டிப்பு அன்போடு இருக்கணும் என்கிறதை எங்களுக்கு பெருமக்கள் அழகான முறையில் சொல்லி காட்டுவார்கள். அதனாலதான் நான் சொன்னாங்க, என்ன இன்கானத்து லஹு உன்சா ஃபலம் யஇத்ஹா வலம் யுஹின்ஹா வலம் யுஸிர் வலதஹு அலைஹா அத்கலஹு அல்லாஹுல் ஜன்னah. ஒரு ஆம்பளைக்கு ஒரு வாப்பாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சிச்சு. நல்லா விளங்கணும். ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சிட்டு ஒரு பெண் குழந்தைக்கு முன்னாலே 3 விஷயத்தை அவர் செய்வாராக இருந்தால் அத்கலஹு அல்லாஹுல் ஜன்னah, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் நுழைய செய்வான். முதலாவது, வயிற்றுல இருக்கும் பொழுது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சிட்டேன்னா அந்த பிள்ளையை கலைச்சிட கூடாது, அந்த பிள்ளையை இல்லமாக்கிட கூடாது. நிறைய வாப்பமாருக்குள்ள சிக்கல் என்ன தெரியுமா? ஸ்கேன் பண்றது, ஸ்கேன் பண்ணி அது கேட்கிறதே பிரச்சனை. கேட்டதோட அவன் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாலே இவருடைய மூஞ்செல்லாம் வாடி போயிடும். பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாலே மூஞ்செல்லாம் வாடி போயிடும். அவர் எதிர்பார்த்தது ஆண் குழந்தைன்னு சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ், அது அல்லாஹ்வுக்கு தர கிஃப்ட், அல்லாஹ்வுக்கு தர ஹிபத், அல்லாஹ்வுக்கு தர நன்கொடை. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு தர நன்கொடை. அல்லாஹ்வே தாரா, நீ எடுத்துக்கோ. உன் மகன் சுருங்க தேவையில்ல, உன் மகன் கடுகடுப்பாக தேவையில்ல. சுவாசம் சொன்னாங்க, வயிற்றில் வைத்திருந்த குழந்தையை கொல்லாமல் அந்த பிள்ளையோடு அவளை, அந்த பிள்ளை வயிற்றுல வச்சு கொல்லப்படாமல் அந்த பிள்ளை பிறந்து விட்டாள் என்று சொன்னா, பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டாங்க என்று சொன்னா, அவள் பெண் என்பதற்காக அவமதிக்காமல் 3வது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண் குழந்தையை ஆண் குழந்தைக்கு முன்னாலே அவமரியாதையாக நடத்தாமல் ஒரு வாப்பா இருப்பாராக இருந்தால், வாப்பாவோ உம்மாவோ, 4 பொம்பளை புள்ள, ஒரு ஆம்பளை புள்ள அல்லது 2 ஆம்பளை புள்ள, ஒரு பொம்பளை புள்ள, இவர் என்ன செய்தாரு? ஆம்பளை பிள்ளைக்கு முன்னாலே அந்த பெண் குழந்தையை அவமரியாதையாக நடத்துவாராக இருந்தால், நடத்தாமல் இருந்தால் அத்கலஹு அல்லாஹுல் ஜன்னah, அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்வார். சுன்னத்து என்ன தெரியுமா? ஒரு சாமான வாங்கிட்டு வந்தா அந்த வீட்டில் இருக்கிற பொம்புள்ள பிள்ளைக்குத்தான் முதலாவது கொடுக்கணும் என்பார்கள் பெருமக்கள். வீட்டில் இருக்கிற பொம்புள்ள பிள்ளைக்கு முதலாவது கொடு, அந்த பெண் குழந்தைக்கு முதலாவது கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் ஆண் குழந்தைகளுக்கு கொடுங்கள் என்று பெருமக்கள் சொல்ற சுன்னத்து. சகோதரர்களே, இது சுன்னத்து. அப்ப இவ்வளவு பெரிய உயர்தரமான நிலைமை இருக்கின்றது. ஏன்னா அவங்களால நம்ம சொர்க்கம் போறோம், அவங்க எங்களுக்கு சொர்க்கத்தை எடுத்து தராங்க, அவங்களால அருள் கிடைக்குது, அவங்களால பரக்கத்து கிடைக்குது. கண்மணியான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் அடிக்கடி சொல்வார்கள் இந்த வார்த்தை, என்ன தெரியுமா? அன அபுல் பனாத், அன அபுல் பனாத், அன அபுல் பனாத். நானும் பொம்பளை பிள்ளையோட வாப்பான்னு பெருமையா சொல்லுவாங்க நாயகம். 4 பொம்பளை பிள்ளையோட வாப்பான்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க தெரியுமா? கதீஜா உம்மாவுக்கு உம்மு குல்தூம், ருக்கையா, உம்மு குல்தூம், ருக்கையா, ஜைனப், இது 3ம் கிடைக்கிற ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்ன
3 பொம்பளை புள்ள தொடர்ச்சியா கிடைச்சிச்சு. ஹதீஜா உம்மாவுக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் ஒரு கவலை, ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சிட்டா நல்லமே, 4வது புள்ள ஒரு ஆம்பளை புள்ளையா கிடைச்சிட்டா நல்லமேங்கிற ஒரு ஆசை. ஏன்னா 3 பொம்பளை புள்ள கிடைச்சிட்டு சொன்னாலே அவர் சொர்க்கவாதி இல்லையா? அப்ப 3 பொம்பளை பிள்ளையும் அருள் இல்லையா? 3 பொம்பளை பிள்ளையும் வரக்கத்து இல்லையா? அப்ப 3 பொம்பளை புள்ள கிடைச்சது, 4வது பொம்பளை புள்ள ஒரு ஆணா இருந்துட்டா நல்லமேன்னு ஹதீஜா உம்மா எதிர்பார்க்கிற நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா ஃபாத்திமா நாயகி கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுப்பார். நாயகம் சொல்வார்கள், பிதஅத்து மின்னி, ஈர கொழுந்து ஃபாத்திமான்னு சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹா. என் ஈரப்புள்ள, என் ஈர கொழுந்து, என் செல்ல குட்டி, என் கண்ணு குட்டி என்று சொல்லி ஃபாத்திமா நாயகியை கொஞ்சி குழாவினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவாங்க, அபுல் பனாத், 4 பொம்பளை புள்ளோட வாப்பான்னு பெருமையா சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லுவாங்க, பெண் குழந்தைக்கு உங்க வாழ்க்கையில கிடைக்கிறது பரக்கத்து. அவங்களை சீண்டாதீங்க, அவங்களை அநியாயப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு அவங்களுடைய உரிமைகளை சரியாக கொடுங்கள், அவர்களுக்கு உரிமைகளை சரியாக மதியுங்கள், அவர்களை சரியான முறையில் நீங்கள் நடத்துங்கள். அவர்களின் வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து ரஹமத்து இருக்கு என்பதை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கும் கூட ஒரு 4-5 பொம்பளை பிள்ளைங்க. மிகப்பெரிய இமாம் அவர்கள், ஹம்பலி மதுஹபினுடைய மிகப்பெரிய ஸ்தாபகர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், பிரம்மாண்டமான இமாம். அவங்க பாடம் நடத்தினா 1,00,000 மாணவர்களுக்கு மேல் இருப்பாங்க சகோதரர்களே. பாடம் நடத்தினா 1,00,000 மாணவர்களுக்கு மேல் இருப்பாங்க. அவங்க என்ன செஞ்ச, அவங்களுக்கு 4-5 பொம்பளை பிள்ளைங்க. ஒரு நாள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் தான் உடுப்பு போடுறதுல இருந்து, சாப்பாடு கொடுக்கிறதுல இருந்து, அந்த பிள்ளைங்களை பார்க்கிறது, துறக்கிறது, கழுகிறது, இப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைக்கு அவங்க தான் வேலை செய்வார்கள். யாரு? ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய வழிகாட்டியான ஒரு இமாம் அந்த வேலையையும் விட்டு விட்டு பிள்ளைகளினுடைய வேலையை ஒரு இமாம் செய்கின்றார்கள் என்று சொன்னா என்ன படிப்பின தெரியுமா? நீ சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்லை, பிள்ளைங்களோடு நல்லா இருந்தேன், இதுதான் முக்கியம். நீ சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆலிமாக, எவ்வளவு பெரிய இமாமாக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னை ரெஸ்பெக்டா தலையில தூக்கி வச்சிருந்தாலும் உன் மனைவி பிள்ளைகளுடைய விடயத்தில் நீ கரிசனையாக நடந்து கொள் என்கிறது தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். ஆக அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு பெண் குழந்தைகள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த மஜ்லிஸ்ல உஸ்தாதாக இருந்தா அவங்க மஜ்லிஸ்ல 1,00,000க்கு மேற்பட்ட மாணவர்கள். இன்னைக்கு கூட இந்த வேர்ல்டு ரெக்கார்டை யாராலும் உடைக்கல. ஏன்னா அவங்க மௌத்தாகி ஜனாசா வந்த நேரத்துல சுமார் 25 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள்கள் ஜனாசாவுக்கு வந்திருந்தாங்க. இன்னைக்கு கூட யாரும் உடைக்கல இந்த ரெக்கார்டை. சுப்ஹானல்லாஹ், 25 லட்சத்துக்கு அதிகமான மக்கள்கள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை பொருந்திய இமாம் தன்னுடைய பெண் குழந்தைகளை அவர்கள் தான் வளர்த்தார்கள், அவர்கள் தான் சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்க தான் உடுப்பு போடுவாங்க. ஒரு தடவை இப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுடைய நண்பர் தான் இமாம் பிஷ்ருல் ஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரொம்ப பெரிய இறைநேசர். பிஷ்ருல் ஹாபி நாயகம் அவங்க வரலாறு தனியான முறையில் படிக்கப்பட வேண்டியது. அவர்கள் நடந்து வந்தால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மனிதர், அவரு இரக்கத்தை பெற்றவர்கள். பிஷ்ருல் ஹாபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு தடவை வாராங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகளை துரத்து கொண்டு சாப்பாடு ஊட்டி கொண்டு விளையாடி கொண்டும் இருக்கின்றார்கள். வந்தவங்க அவங்க கல்யாணம் முடிக்கல, அவங்க பிஷ்ருல் ஹாபி நாயகங்கள் திருமணம் முடிச்சா தன்னுடைய அந்த இபாதத்துடைய வாழ்க்கைக்கு தடையா இருக்கும் என்று நினைச்சு, ஏன்னா அவங்க திருமணம் முடிக்காம ஒதுங்கி இருந்தவங்க. இவங்களை பார்த்துட்டு சொன்னாங்களாம், ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து சொன்னாங்களாம், நீங்க கல்யாணம் முடிக்காம இருந்திருந்தது சொன்னா நீங்க பெரிய இறைநேசலா போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். நீங்க மட்டும் திருமணம் முடிக்காம பிள்ளைய பெக்காம இருந்திருந்தா நீங்க பெரிய இறைநேசலா போயிருப்பீங்க என்று சொன்னாங்களாம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பிஷ்ருல் ஹாபி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்களாம், என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளையினுடைய வாயில் ஊட்டுகின்ற ஒரு கவல உணவு இருக்குது, ஒரு ரொட்டி துண்டு இருக்குது, குபுஸ் இருக்குது, இந்த சந்தோஷ மிகுதியை, இந்த நன்மையை நீங்க 1 வருஷம் இபாதத்து செஞ்சாலும் எடுக்கலான்னு சொன்னாங்களாம். சுப்ஹானல்லாஹ், என் புள்ளட வாயில வைக்கிற ஒரு ரொட்டி துண்ட நீங்க 1 வருஷம் இபாதத்து செஞ்சாலும் அந்த நன்மை எடுக்கலான்னு சொன்னாங்கன்னு சொன்னா, குழந்தைகளோடு இரக்கமாக இருக்கிறது, மனைவி மக்களோடு இரக்கமாக இருக்கிறது, அவங்களோடு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு அருமையான சகோதரர்கள், இது நீண்ட ஒரு விடயம். இது
நீண்ட ஒரு விடயம். இன்னைக்கு சமூகத்தில மாற்றப்பட்டு போன ஒரு செயல் இது. அவன் நினைக்கிறான் பள்ளியில தொழுகிறது மட்டும்தான் இபாதத்துன்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிறான் நோன்பு பிடிச்சா அல்லாஹ்வுடைய கபூல் கிடைக்கும்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிறான் தராவீஹ் தொழுதா அல்லாஹ்வுடைய கபூல் கிடைக்கும்னு நினைக்கிறான். சதகாவை ஜகாத்தை சரியா செஞ்சிட்டா அல்லாஹ்வுடைய கபூலியத்து கிடைக்கும்னு நினைக்கிறான். ஆனா நினைக்கிறான் செய்ய வேண்டிய விஷயத்தை விட்டுட்டா. பிள்ளைகளோடு ஒழுங்காக இல்லை, மனைவி மக்களோடு சந்தோஷமாக இல்லை, அவர்களோடு இரக்கமாக இல்லை, பாசமாக இல்லை, அன்பாக இல்லை என்றா நம்ம செய்யற இபாதத்துகள் எதையுமே அது எல்லாம் வெறும் காணல் நீராக போயிடும். சகோதரர்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு குடும்பம் இருக்குது, என் குடும்பத்திற்கான ஒரு ஹக்கை நான் சரியாக நிறைவேற்றுகின்றேன், என் இறைவனுக்கான ஹக்கை நான் சரியாக நிறைவேற்றுகின்றேன். இந்த ரெண்டையும் நீ சரியாக நிறைவேற்று, இந்த ரெண்டையுமே சரியாக நிறைவேற்றி. குறிப்பாக உன்னை நம்பி வந்து உனக்காக வாழ்ந்து எங்கோ இருந்து யாருக்கோ பிறந்த ஒரு பெண் உன்னிடத்தில் வந்து விட்டான் என்று சொன்னால் அவளை கண்கலங்க வைத்து விடாதே, கண்கலங்க வைத்து விடாதே. எங்கோ பிறந்தவள், யாருக்கோ பிறந்தவள், யாருடைய வயிற்றிலோ வளர்ந்தவர் உன்னோடு வருகின்றார். நீ கபில்து என்ற அந்த வார்த்தைக்கு பின்னாலே அவள் உனக்கு ஹலாலாக மாறுகின்றார். தன் உடலை அடுத்தவனுக்கு காட்ட வெட்கப்பட்ட அந்த பெண் உனக்காக தன் உடலை தருகின்றாள், உனக்காக தன் உயிரை தருகின்றாள், உனக்காக தன் உணர்வை தருகின்றாள். அனைத்துமாக உனக்காக அவள் இருக்கின்றார் என்று சொன்னால் அவளை நீ கைவிட்டு விடாதே, கண்கலங்க வைத்து விட்டு விடாதே என்று பெருமக்கள் சொல்வார்கள். அருமையான ஸ்ரீதேவிகளே, அதனாலே திருமண பந்தம் என்கிறதும் உயர்வானதுதான், குழந்தை பாக்கியங்கள் என்கிறதும் உயர்வானதுதான். சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனைகளை, மனக்கசப்புகளை எல்லாம் கல்புல சுமந்துக்கிட்டு தலையில பாரமா வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அது எங்க வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் ஆக, மன அழுத்தமாக அது வந்து அது பெரிய பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும். சகோதரர்களே, யாருக்கு குறை இல்லை, யாருக்கு தான் குறை இல்லை, யாருதான் பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க? எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சிக்கல்களோடு, பிரச்சனைகளோடு ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, ஒரு பெண்ணிடத்திலே 99 குணமும் கெட்டதாக இருக்கின்றது, ஒரு நல்ல குணம் தான் அவளுக்கிட்ட இருக்குது, ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது, மத்த 99 மைனஸ் பாயிண்டாக இருந்தால் இந்த 99ஐ விட்டுட்டு ஒன்ன நலவாக எடுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்ணு நலவாக எடு. அப்ப இது பரக்கத்து, இதுல ரஹமத் இருக்குது. பக்தாது ஷரீஃபிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு வலி உள்ள ஒரு இறைநேசர் இருந்தாரு. அவர் எப்படின்னு சொன்னா மிருகங்களோட பேசுவாராம், மிருகங்களோட பேசுவாரு. அவர் வந்தாருன்னா சிங்கம் அவருக்கு பக்கத்துல வரும்னு அந்த 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 சம்பவத்தில் பதிவு செய்யப்படும். சிங்கம் அவருக்கு பக்கத்துல வரும், அவருக்கு நடந்து வந்தாருன்னா சிங்கம் அவருக்கு பக்கத்துல வரும். பெரிய அதிகமான அவருக்கு அதிகமான மாணவர்கள், துல்லாபுகள் அதிகமானவங்க இருந்தாங்க, நிறைய அதிகமான மாணவர்கள், துல்லாபுகள். அவருக்கு ஒரு தடவை உஸ்தாத பாக்குறதுக்கு ஒரு புள்ள வீட்டுக்கு வராரு. உஸ்தாத பாக்குறதுக்கு இந்த ஷெய்க, இந்த வலியுல்லாஹ், இந்த இறைநேசரை பாக்குறதுக்கு ஒரு மாணவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா உஸ்தாத வீட்டுல இல்ல. போய் கதவை தட்டினாரு, கொஞ்சம் கதவை துறந்தா. என்ன வந்தாய்? இவர் சொன்னாரு, நான் உஸ்தாத பார்க்க வாரேன். அந்த உம்மா சொல்லிட்டா, உனக்கும் வேற வேலை இல்ல, அவருக்கும் வேற வேலை இல்ல, இதுதானடா வேலை உங்களுக்கு, போ எங்கேயாச்சும் காட்டுல ஓரத்துல பாடு வைத்து பாருன்னு அனுப்பிட்டான். எங்கேயாச்சும் காட்டுல ஓரத்துல எங்கேயாச்சும் இடத்துல குப்பை முறக்கிட்டு இருப்பாரு, போய் பாருன்னு அவன் அனுப்பிட்டா. இப்ப கவலையோட வாராரு அந்த மாணவரு, கவலையோட வாரேன். உஸ்தாதுக்கு ஒரு ஷெய்க், ஒரு பெரிய மகானவங்க இப்படி ஒரு மோசமான முறையில மனைவி பேசிட்டாவே அப்படிங்கிற அந்த கவலையில அப்படியே வாராரு. வந்து உஸ்தாதுக்கு சலாம் சொன்னாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொன்னாரு. சலாத்துக்கு பதில கேட்டுட்டே அவங்க மூஞ்ச பார்த்துட்டு கேட்டாங்களா, வீட்டுக்கு போனியான்னு கேட்டாங்களா. வீட்டுக்கு போனியா? ஆமா ஷேக்கு, இப்படி சொல்லிட்டாவே இந்த மனுஷன், நீங்க தலாக் சொல்லிருங்களே. அதுக்கு அந்த ஷேக் சொன்னாராம், அந்த வலியுறுத்த அந்த இறைநேசர் சொன்னாராம், நீ பார்க்கின்றாயே, நான் இருக்கும் பொழுது என்னை சுற்றி இந்த மிருகங்களும் இந்த பறவைகளும் என்னோடு தோழமை கொண்டு இருக்குது. சிங்கம் என்னோடு பக்கத்துல இருக்குது, புலி என்னோடு பக்கத்துல இருக்குது, இந்த மிருகங்கள் என்னோட பக்கத்துல இருக்குது. இது இருப்பதற்கு காரணமே அவள் தான் சொன்னான். இது வந்ததுக்கு காரணமே அவளோட நான் பொறுமையா இருந்ததுனால அல்லாஹ் எனக்கு தந்த பாக்கியம்னு சொன்னாராம். அப்பா அப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை என்கிறது. மேடு பள்ளங்கள் இருப்பதுதான் சகோதரர்களே. வாழ்க்கையில் பொறுமையாக, நிதானமாக, சகிப்பு தன்மையோடு நாம் கடந்து செல்லும் பொழுது பல விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்துகளாக, நியமத்துகளாக பதிவு செய்யப்படும்.
மதீனமா ஷரீஃப்ல பாடம் நடத்தக்கூடிய ஒரு முஹத்திஸ் மனைவியோடு பிரச்சனை, மனைவி வீட்டுல மதிக்கிறல்ல, ஆனா மதீனமா ஷரீஃப்ல பெரிய ஒரு முஹத்திஸாக அவர்கள் இருந்தார்கள். பாடம் நடத்தினால் பிரம்மாண்டமான கூட்ட திறனிலே அவர்கள் பாடம் நடத்துவார்கள். அவங்க என்ன செய்யறாங்க, தன் மதிப்பை விளங்கப்படுத்துறதற்காக மனைவி கிட்ட சொன்னாங்க, நாளைக்கு மதீனமா ஷரீஃபுக்கு வா, மஸ்ஜித் நபவிக்கு வா, நான் யாருங்கிறது உனக்கு விளங்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு மஸ்ஜித் நபவிக்கு வாங்கலே, சும்மா வந்து பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப இப்பொழுது என்ன செய்தார், உஸ்தா பிள்ளைகளுக்கு முன்னால பாடம் நடத்தினாரு. பிரம்மாண்டமான கூட்டம், அது பாடம் எல்லாம் நடத்தி முடிஞ்சு இப்ப நினைக்கிறாரு எப்படியும் மனைவி வந்திருப்பான்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி தூரத்துல வந்துட்டு அவ போயிட்டா. இப்ப வீட்டுக்கு வந்தாரு ஒரு சந்தோஷத்தோட. ஏன்னா வீட்டுல இவருக்கு கொஞ்சம் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது கொஞ்சம் குறவு, கணக்கெடுக்கிறல்ல, வைஃப் கணக்கெடுக்கிறல்ல. அப்ப இவர் வாராரு, சந்தோஷத்தோட வாராரு. வந்து மனைவிட்டு சலாம் சொல்லிட்டு வந்து கேட்டாராம், மஸ்ஜித் நபிக்கு வந்தியா? ஆமா வந்தனே. என்ன கண்டாய்? இல்ல, ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த மஸ்ஜித் நபவியில எல்லாரும் அமைதியா இருக்க போகல, நீங்க மட்டும் கத்திக்கிட்டு இருந்தீங்க, அது விளங்கிச்சின்னு சொல்லிட்டு போனாவாம். இப்படிதான் இருக்கும் இனி வாழ்க்கை. இதென்றும் பெருசு கிடையாது சகோதரருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சு நடந்து இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில தயாரிப்புகளை ஏற்படுத்துறதுங்கிறது தான். இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய, நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது, நமக்குன்னு ஒரு உரிமை இருக்குது. நாம அந்த கடமையில சரியா இருந்துடணும். நமக்கு அந்த கடமை உரிமையில நாம சரியாக இருந்துட்டோம் சொன்னா அல்லாஹு தாலா நமக்கான வெற்றிகளையும் பரக்கத்துகளையும் நிறைவாக கிருபையாக அல்லாஹ் மாற்றி தருவார். எனவே வல்ல ரஹ்மான் எமது பாவங்கள், தவறுகள், குற்றம், குறைகள் அத்தனையும் ரப்புல் ஆலமீன் மன்னித்து மறைத்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்த எங்கள் மாதா பிதாக்களின் பாவங்கள், தவறுகள், குற்றம், குறைகளை மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களினுடைய உஸ்தாதுமார்கள், குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், மனைவி மக்கள், அயலவர்கள், இனபந்துக்கள், நாம் யார் யாருக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோமோ அந்த மக்கள், நமது நண்பர்கள், நம் மீது யாரெல்லாம் துஆ செய்யும்படி சொன்னார்கள் அந்த மக்கள், யா அல்லாஹ் எல்லோருடைய தவறுகளையும் குற்றம் குறைகள் பாவங்களையும் மன்னித்து ரஹ்மானே நோயற்ற வாழ்வையும் குறைவில்லாத நிஅமத்தையும் பரக்கத்தையும் என்றென்றும் சொரிந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உனக்கு நீ விரும்பக்கூடிய நிலைமையிலேயே நாங்கள் மௌத்தாகுவதற்கும் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஈமான் சலாமத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கும், எம் மனைவி மக்களுக்கும், எம் குடும்பத்தினர்கள், எம் நண்பர்கள், எம் உறவுகள், எம் தாய் தகப்பனுக்கும் தந்தருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதுக்கு அதுக்கா